நாளைக்கு மார்ச் 14ஆம் தேதி வெள்ளிக்கிழமை ஆரடையான் நோன்புன்னு சொல்கிறாங்களே, அது என்ன? அந்த நோன்போட கதை என்னன்னு தெரியுமா உங்களுக்கு? தாலீசரன் மாற்ற நேரம், பிறகு கார அடை செய்கிற செய்முறை எல்லாம் சொல்லியிருக்கேன், வாங்க கேட்கலாம். பத்திர தேசத்தை ஆண்டு வந்த அஸ்வபதி என்கிற மன்னனுக்கு மகளாக பிறந்தவள்தான் சாவித்திரி. அஸ்வபதி மன்னன் மிகுந்த தயாள குணம் உள்ளவன். அஸ்வபதி மன்னனுக்கும் மகாராணி மாலதி தேவிக்கும் வெகு நாட்களாக குழந்தை பாக்கியம் இல்லை. இதனால் மகாராணி விரதமிருந்து வசிஷ்ட மகரிஷியிடம் வேண்டி வணங்கிய பொழுது அவர் வேத மாதாவாக விளங்கும் சாவித்திரி தேவியின் ஆராதனா மந்திரத்தை உபதேசித்து கொடுத்தார். அந்த மந்திரத்தின் வலிமையால் அவர்களுக்கு பெண் குழந்தை ஒன்று பிறந்தது. அதனால் அவளுக்கு சாவித்திரி என்ற பெயர் வைத்தனர். திருமண வயதை அடைந்த சாவித்திரி ஒரு முறை விதிவசத்தால் கண் பார்வை இல்லாத பெற்றோர்களை அன்போடு பராமரித்து வந்த சத்தியவானை சந்திக்க நேர்ந்தது. பெற்றோர்களை இவ்வளவு அன்பாக பார்த்து கொள்ளும் நல்ல குணத்தைக் கண்டு அவனையே தன் கணவனாகவும் மனதில் நினைத்து கொண்டாள் சாவித்திரி. சாவித்திரியின் ஆசைப்படி அவளது தந்தையும் இதற்கு சம்மதம் தெரிவிக்கிறார். இந்த நேரத்தில் நாரதர் அங்கே வந்து சத்தியவான் அற்ப ஆயுளுடையவன் என்கிற உண்மையை கூறுகின்றார். நீ வேறு ஒருவரை தேர்ந்தெடுப்பதுதான் உனக்கு நல்லது என்று அறிவுரையையும் கூறிவிட்டு சென்றார். ஆனால் அதை ஒன்றும் பொருட்படுத்தாத சாவித்திரி தன் தந்தையிடம் மன்றாடி கேட்டுக்கொண்டு தந்தையின் சம்மதத்தை பெற்றுக்கொண்டு திருமணத்தையும் முடித்து கொள்கிறார். அப்படி வாழ்ந்து வரும் வேளையில் மாசி மாதத்தின் கடைசி நாளான அன்று காட்டில் பூக்களை பறித்து கொண்டிருந்த போது சத்தியவானின் உயிரை பறிக்க யமதர்ம ராஜா அங்கே வந்தார். பங்குனி மாதம் துவங்கிய நேரத்தில் பாசக்கயிற்றை வீசி யமன் சத்தியவானின் உயிரை எடுக்கிறார். பத்தினியான சாவித்திரிக்கு யமதர்மன் கண்களுக்கு தெரிந்ததால் யமதர்மராஜனை பின்தொடர்ந்து சென்று தன்னுடைய கணவனின் உயிரை மீட்பதற்காக போராடுகிறாள். அவளுடைய நீண்ட நெடிய இந்த போராட்டத்தை கண்ட யமராஜன், உனக்கு என்ன வரம் வேண்டும் கேள் என்று கேட்கிறார். அப்போது சாவித்திரி சாதுரியமாக, என் கற்பிற்கு பங்கம் வராமல் 100 குழந்தை வேண்டுமென்று கேட்கிறார். அந்த 100 குழந்தைகளையும் என்னுடைய மாமனார் மாமியார் கண்குளிர பார்த்து ரசித்து வளர்க்க வேண்டும் என்றும் கேட்டுக்கொள்கிறாள். அப்படியே ஆகட்டும் என்று சற்றும் யோசிக்காமல் யமதர்மராஜாவும் வரமளித்து விடுகிறார். ஆனால் அந்த வரத்தில் சத்தியவானுடைய உயிரும் அவனுடைய பெற்றோர்களுடைய பார்வையும் திரும்ப கிடைத்து விடுகிறது. அதாவது தன்னுடைய கற்பிற்கு பங்கம் வராமல் 100 குழந்தைகள் வேண்டும் என்று கேட்டால் சத்தியவான் உயிரோடு இருக்க வேண்டும். ஆதலால் சத்தியவானின் உயிரை யமதர்மராஜா திரும்ப கொடுக்க வேண்டிய நிர்பந்தம் அங்கே ஏற்பட்டது. இப்படி சத்தியவான் திரும்ப பிழைத்து விடுகிறான். எனவேதான் பெண்கள் இந்த நோன்பை தங்களுடைய கணவர் நீண்ட ஆயுளுடன் வாழ்வதற்காக இந்த நோன்பை நோற்று விரதம் இருக்கின்றனர். இந்த நோன்பிற்குத்தான் காரடையான் நோன்பு என்று பெயர் வழங்கப்படுகிறது. இந்த வருடம் மார்ச் 14ஆம் தேதி சூரிய உதயம் காலை 6:40க்கு தொடங்குகிறது. அதுபோல் மாலை சூரிய அஸ்தமனம் 6:31 மணிக்கு மறைகிறது. எனவே இந்த காலகட்டத்தில் பூஜை செய்து வழிபடலாம். மேலும் மாலை 5:30 மணி முதல் 6 மணிக்குள்ளாக தாலி சரடை மாற்ற வேண்டிய நேரம். நோன்பு கயிறையும் கட்டிக்கொள்ளலாம். இந்த நேரத்தில் இன்றைய தினம் தேவிக்கு நெய்வேத்தியம் வைக்க வேண்டிய கார அடை செய்வது எப்படி என்று பார்ப்போம். அரிசி மாவு, தேங்காய், காராமணி, உப்பு, எண்ணெய், கடுகு, பச்சை மிளகாய், இஞ்சி, கறிவேப்பிலை, பெருங்காயம் ஆகியவை தேவையான பொருட்கள். மாவு அரிசியை கழுவி 2 மணி நேரம் ஊற வைக்க வேண்டும். பின்னர் தண்ணீரை வடித்து சுத்தமான டவ்வலில் பரப்ப வேண்டும். 10 முதல் 30 நிமிடங்கள் வரை அப்படியே இருக்க வேண்டும். சிறிது காய்ந்த பிறகு மிஷினில் கொடுத்தோ அல்லது மிக்சியிலோ அரைத்து கொள்ளுங்கள்.
அரைத்த மாவை சல்லடையால் சலித்து கொள்ள வேண்டும். ஒரு கடாயில் காராமணியை சேர்த்து 2 நிமிடங்களுக்கு வறுக்கவும். இத்துடன் 1 கப்பு தண்ணீர் சேர்த்து அது சிறிது மென்மையாகும் வரை அதை வேக வைக்கவும். அதிகமாக வேக வைத்து விட வேண்டாம். பின்னர் தண்ணீரை வடித்து தனியாக வைத்து கொள்ளவும். ஒரு கடாயில் எண்ணெய் விட்டு கடுகு பெருங்காயம் போட்டு இஞ்சி, பச்சை மிளகாய், கறிவேப்பிலை சேர்த்து தாளிக்கவும். பின்னர் அதில் தண்ணீர் சேர்த்து கொதிக்க விடவும். கொதி வந்தவுடன் தேங்காய் காராமணியை போட வேண்டும். மேலும் அடைக்கு தேவையான உப்பை போட்டு விடவும். தண்ணீர் கொதிக்க ஆரம்பித்ததும் தீயை குறைத்து வைத்து கொண்டு அரிசி மாவை சிறிது சிறிதாக கட்டிகள் இல்லாதபடி சேர்க்க வேண்டும். தேவைப்பட்டால் இன்னொரு டம்ளரில் வெந்நீர் வைத்து கொள்ளுங்கள். மாவு தண்ணீரை அதிகமாக இழுத்தால் உடனே வெந்நீரை சேர்த்து கலக்க வேண்டும். பிறகு அடை சைஸில் சிறிய அடையாக தட்டி நடுவில் ஓட்டை போட்டு நெய் தடவிய இட்லி தட்டில் வைத்து 10 முதல் 15 நிமிடங்கள் வரை வேக விடவும். இதுதான் கார அடை. இந்த கார அடையை கடவுளுக்கு நைவேத்தியமாக வைத்துவிட்டு பிறகு எடுத்து கணவருக்கு கொடுக்கவும். இந்த பூஜையை முழு அன்போடும் பக்தியோடும் மனதார செய்து தேவியை வழிபட்டு பயனடையுங்கள். நன்றி. தொடரும்.